ஸோ நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இங்கே தான் படித்தேன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அந்த நேரத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். சுஜாதா ஜுவல்லரின்ற ஒரு பிராண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அந்த பிராண்ட் எப்படி அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அவங்களுடைய அந்த கோல்டு எல்லாமே வந்து கரெக்டாக எந்த விதமான ஒரு அதாவது இப்போ உள்ள இந்த மாடர்ன் ஏராவில் பண்ணுறாங்களா மிஸ்டேக்ஸ்லாம் அந்த மேலே எதுவுமே இல்லாமல் ஒரு பியூராக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேம். அதேமாதிரி நான் ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது 2001 அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இவங்க டெவலப் பண்ண ஃபஸ்ட்டு ஃப்ளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கும்பகோணம் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதோட ரேட் அன்னைக்கு ஒரு ரேட் வந்து இன்றைக்கி அது ஸ்கொயர் ஃபீட் 8,000 rupees பர் ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வந்து. ஸோ இதை பார்க்கும்பொழுது நம்ம பிறந்தவர் கும்பகோணம் சென்னையில் போய் இருந்தாலும் சரி இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வந்து என்ன சுஜாதா ஜுவல்லர்ஸ் தான் வந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு. எப்படி இந்த ஞாபகம் இந்த நம்பிக்கை அப்படின்னா ஜுவல்லரியாக அவங்க இருந்த காலத்துலேருந்தே வந்து தரமாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ அவங்க ஃப்ளாட்டும் அப்படி கொடுப்பாங்க நம்பிக்கையில் தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இங்கே சுஜாதாவில் வந்து ஃப்ளாட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கும் பொழுது ஃபேமிலியில் எப்படி சொன்னாங்க அப்படின்னா வந்து எப்படி இந்த இடத்துல பண்ணுறோம் இது கரெக்டாக வருமா அப்படிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க மேலே அப்பத்துலேருந்தே உண்டு. ஏன்னா அன்னைக்கு லெவலில் இப்போது அன்னைக்கு லெவல்னா நான் சொல்கிறது 98 இந்த 2000 பீரியட்லாம் அவங்க அந்த ஜுவல்லரி ஃபீல்டில் இருக்கும்பொழுதே தரமாக கொடுக்கும்போது இந்த ஃப்ளாட்டும் கொடுப்போன்ற என்னோட நம்பிக்கை அது வந்து 100% உண்மையாயிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்பை கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு இப்போ இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் வரப்போகுது. நம்ம இப்போ ஃப்ளாட்டு வாங்கியிருக்கோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கலை. இங்கே ஃப்ளாட் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு நமக்கு தெரியாது, ஃப்ளாட்டு வாங்கிட்டோம். ஆனால் வீட்டில் வந்து ஓகேன்னு தான் சொன்னாங்க. இப்போது பஸ் ஸ்டாண்டு இங்கேயே வருது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கும்போது நான் வாங்கும்போது இருந்த ஃப்ளாட் ரேட்டு இன்றைக்கி அதோட ரேட் என்ன அந்த இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரேட் ரொம்ப ஹைக் ஆகிருக்கு. இது நம்ம பிளான் பண்ணியே பண்ணவே இல்லை. நம்ம நம்பிக்கை சுஜாதா நேர்மைனா என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்பிக்கை அப்படின்ற பேரில் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா பார்க்கும்போது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1.5 years வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு என்னென்னா கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளும் பண்ணாமல் விட்டுட்டோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஃபேர்னஸுமே இல்லை சார். ஏன்னா நான் திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட குவாலிட்டியில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நான் கம்ப்ளீட்டாக எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டில் இருக்கிறதுனால என்னென்னா நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கையில் இருந்தால் எந்த இடத்துல லீகலில் எந்த இஷ்யூமே இல்லை. ப்ராம்ப்டாக நான் ஒரு ஈஸியோ இல்லை வந்துட்டு ஒரு லீகலுக்கு போய் நான் கேட்கவே இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விட்டு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் லீகலாக லாயர்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய ஆஃபீஸில். ஸோ என்னால் ஈஸியெல்லாம் எடுத்து பார்க்க முடியும். நான் ஒன்றுமே எடுக்கவே இல்லை. ப்ராம்ப்டாக பக்காவாக எந்த விதமான ஒரு வில்லங்கம் சிக்கல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த ஃபேர்னஸே இல்லை சார். ஸோ நான் மறுபடியும் சொல்ல விஷயம் ஒன்று தான். என்னுடைய சைல்டுஹுட்லேருந்து நான் பார்த்த ஒரே ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா ஜுவல்லரி அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஈவன் அந்த பீரியடில் சின்னவர்கள்லாம் போனீங்கன்னாக்கா ஆடு போடும்போது இவங்களுடைய ஆடு தான் ஃபஸ்ட்டு ஆடாக வரும். சுஜாதா ஜுவல்லரியுடைய ஆடு தான் ஃபஸ்ட்டு வரும். அது வந்து ஆடுக்காக சொல்ல வரல, அந்த குவாலிட்டிக்காக சொல்ல வரேன். அது அப்போத்துலேருந்து மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். இவங்க பிளாட் டெவலப் பண்ணும்பொழுது இவங்க ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண பிளாட் வந்து இந்த நாலோட அந்த சிஆர்சின்னு சொல்லுவாங்க. இப்போ அது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பேரில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியா தான். இவங்க டெவலப் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டு இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் 8,000 rupees. அன்னைக்கு வந்து 750 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ அப்போ அது பெருசாக நம்ம பூம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது பூம் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்து பண்ணலை. அவங்களுடைய அந்த சுஜாதானா கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை, அதனால தான் நம்ம இவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுறோம். டெஃபினட்டாக ஏன்னா பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அது ரொம்ப அந்த அந்த இப்போ டெவலப் பண்ணியிருக்க இந்த நான் வாங்கியிருக்க இந்த பிளாட்டை ஒட்டி போய் நின்று பார்த்தா வச்சுங்களேன் அந்த பிரீத்து ஏர் அதாவது வந்து எப்படின்னா வச்சுக்கோங்க ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் பொல்யூஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு அங்கே வருது பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிட்டிலேயே ஒர்க் பண்ணுறோம். கும்பகோணம் சிட்டிலே இருந்தாலுமே அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஒரே இறைச்சல் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோட ரொம்ப ஒரு நல்ல சுத்தமான காற்று எப்படின்னா வச்சுக்கோங்களேன் உடம்பு ஆரோக்கியமாக நம்ம ஒரு 50+ மேலே வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா வச்சுக்கலாம். இவங்க இப்போ டெவலப் பண்ணிக்க அந்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம இருந்தோம்னா நம்ம இன்னும் நல்லா இருக்க முடியும். ஏன்னா ஃபிசிக்கலாக நமக்கு வந்து பாடியில் அஃபெக்ட் ஆகிற அந்த பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் ப்ளஸ் அந்த காற்று மாசு எதுவுமே இருக்காது எனக்கு ஒரு ஃபீலிங். பத்தாவதுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கும்பொழுது அது ஆர்டர் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு. ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நான் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே பண்ணலை. இந்த ஃப்ளாட்டு வாங்குகிறோம், இந்த இடத்துல வாங்கினா இது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, இங்கே பஸ் ஸ்டாண்டு வருமா, நமக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான லைஃப் செட்டில் ஆகும்போது இங்கே வந்து ஆகும்போது நமக்கு கிடைக்குமாலாம் எதிர்பார்க்கல. பிளாட்டு வாங்கணும்னு தோணுச்சு வாங்கணும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயம் நடந்தது. எனக்கு நடந்தது தான் எல்லாரும் நடக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு. தஞ்சாவூரில் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. நான் தஞ்சாவூரில் பார்த்துருக்கேன், ஆடிட் போயிட்டு வரும்போது பார்த்துருக்கேன். வழியில் அந்த ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே கும்பகோணத்தில் நிறையா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து
கும்பகோணம் எல்லாருக்குமே தெரியும் கோயில் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நவகிரகமும் இந்த கோயில் கும்பகோணத்தை பேஸ் பண்ணி தான் 9 நவகிரகமே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு. அதாவது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிச்சயமாக இன்னும் மல்டிபிள் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு இப்போ நீங்கள் இன்னும் ஹவு மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வீடு கட்டி செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபியூச்சரில் நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை சூப்பராக ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியுன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன், சென்னையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், லேண்ட் டெவலப்பர்ஸ் எல்லாரையும் பார்த்துருக்கேன். எங்களுடைய கிளைண்டே இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதில் ப்ராம்ப்ட் கிடையாது. நிறைய இடத்துல வந்து சொல்லி ஒன்று தண்ணி வராது, மழை பெஞ்சு தண்ணி உள்ளே வந்துடும். சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அந்த மாதிரிலாம். பட் இவங்க அந்த அந்த சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. என்னன்னு கேட்குறீங்களா அப்படின்னா, அந்த பிளாட் டெவலப் பண்ணி ரோடு போட்டு கரெக்டாக வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லேம்ப்லாம் போட்டு அந்த கவர்மெண்ட்டோடைய இபி கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்க்கும்போதே வந்து அவங்க சொன்ன அந்த ஸ்கொயர் ஃபீட்டு அச்சல் சுத்தமாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ இல்லை அதிகமாகவோ இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக சைட்டை சுற்றி நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம சைட் நமக்கு தெரியும். அந்த மாதிரி லேண்ட் மார்க்லாம் போட்டு நமக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அளந்து காமிச்சாங்க பார்த்தீங்களா. அதே தான் ரிஜிஸ்டர் பண்ணுற அன்றைக்கும் அவங்க அளக்கும்போது அதில் எந்த விதமான சமரசமும் கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் யோசிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்ணை மூடிட்டு. ஸோ இந்த ஃபீல்டில் நான் 26 இயர்ஸாக இருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட் இதில். இப்போ நீங்கள் வந்து கோல்டில் இப்போ கோல்டு அதிகமாகிட்டு போகுது. இந்த லேண்டு இந்த பேங்க்கில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி இருக்கிறத விட இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் வந்து பில்டிங் கட்டுறதுக்கோ இல்லை இமீடியட் பில்டிங் கட்டுறதுக்கோ பண்ணோம்னா என்ன ஆகும்னா சூப்பராக செம்மையாக வருன்றது என்னோடய ஒப்பீனியன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யோசிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணேன், எதையும் யோசிக்கல. ஒரு இடம் ஒன்று வேணும் கும்பகோணத்தில் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அன்றைக்கி பண்ணும்போது இந்த காஸ்ட்டை விட இப்போ ஜஸ்ட் நோ அந்த காஸ்ட்டு பார்க்கும்பொழுது நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் போய் எப்படி போட்டிங்க வச்சுக்கோங்களேன், 7.28% இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம். இப்போ அது 6% மாற்றிட்டாங்க. அதுலேயும் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. சீனியர் சிட்டிசன்னா ஒரு ரேட்டு, நார்மல் ஏஜ்னா ஒரு ரேட்டுன்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை விட இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், எப்படியில் நீங்கள் போட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அமௌண்ட்டை விட இது அதிகபட்சமாக உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எப்படி இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் உண்டு, இன்கம் டேக்ஸ் நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் இதில் கிடையாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஓன் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அது பில்டிங்கை கட்டுறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல வேல்யூபிள் அசட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோன்ற ஒரு மனதிருப்தி உங்களுக்கே கிடைக்கும். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஆக்சுவலாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நான் தான் டேட்டு சூஸ் பண்ணி கொடுத்தேன். என்னுடைய வெட்டிங் டே இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து 28 ஜனவரி அப்படின்றது. ஸோ இன்றைக்கி தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எல்லாமே அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஆஃபீஸில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே இவர்படி சூப்பராக வந்து கைட் பண்ணாங்க. கரெக்டாக அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க. எனக்கு அந்த எல்லாம் தெரியாது, ஃபார்மாலிட்டிஸ் தெரியாது. வெயிட் பண்ணோம், கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. கூடவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க, குயிக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட் அன்றைக்கே நான் வாங்கிட்டு போகிறதுன்றது விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இவங்க தான். ஏன்னா வந்து நம்மளை வந்து புரோக்கர்ஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் என்ன சொன்னாங்களோ அன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன சொன்னாங்களோ அதே அமௌண்ட்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு பக்காவாக எந்த ஒரு விதமான டிலேவும் இல்லாமல் போய் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போய் உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்ட் டாக்குமெண்ட் ஒன் டேலே ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் சொல்லி அன்றைக்கி ஈவினிங்கே டாக்குமெண்ட் வாங்குறதுன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம், நான் கேள்விப்படாத விஷயம். அதெல்லாம் இவங்க பண்ணி தராங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு டெஃபினட்டாக நான் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறேன், எனக்கு ஒரு லாபம் கிடைக்கிது, எனக்கு ஒரு பக்காவான அசட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இது வந்து லாங் டேர்ம் அசட், இது என்னோட முடிய போகிறதில்ல. எனக்கு அப்புறம் என் பையன் இருக்கான், அவன் பையன் வருவான், எப்படி இருந்தாலும் இந்த அசட் வந்து வாழையடி வாழையாக வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு. ஸோ இதை டெஃபினட்டாக பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிச்சயமே ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதை பார்க்குற எல்லாருமே இதை இன்வெஸ்ட் பண்ண தான் சொல்லுவேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு, அதாவது எப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, மன நிம்மதி, மன அமைதி, உடல் நலம், இது மூணுத்தோட ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஏமாத்துற மாதிரிலாம் கிடையாது. நம்பிக்கை, உத்தரவாதம் எல்லாமே சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அதான் நேர்மைனா என்ன அப்படின்னா என்ன பொறுத்த சுஜாதா டெவலப்பர்ஸ் அந்த அளவுக்கு பக்காவாக அவங்களுடைய சொன்ன அமௌண்ட், அன்னைக்கு சொன்ன அமௌண்ட் தான் இந்த எண்டு வரைக்கும். ரிஜிஸ்ட்ரேஷனுடைய கம்ப்ளீஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோடைய காஸ்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஒன்று ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப் செட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட அமைதியாக உடல் நலத்தோட ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இவங்க டைரெக்டாக இன்டைரக்டாக எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு சூப்பரான ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
நான் பார்த்த வரைக்கும் சென்னையிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி இவங்க மாதிரி ஒரு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ நான் இது டெஃபினட்டாக க்ரோத் தான். எப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த இங்கே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கொண்டு போய் நான் வந்து எப்படியா போட்டிருந்தேன் வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க 7.25, அது ப்ரீவியஸ் இயர். இப்போ 6% பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நான் இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னா, இந்த அமௌண்ட் எனக்கு வரும்போது டிடிஎஸ்ன்னு ஒரு விஷயம் வந்துடும். எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் நான் போட்டேன்னா அதுக்கு டிடிஎஸ் இன்கம் டேக்ஸ்லேருந்து நான் வந்து பே பண்ணி ஆகணும் அந்த வர வட்டிக்கு. ஸோ இது லேண்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசட், இது டேக்ஸ் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம், எஃப்டியோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த பிளாட்டோடைய அந்த ரேட்டு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா வந்து இவங்க டெவலப் பண்ணிக்க இந்த கும்பகோணத்தில் பண்ணியிருக்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளானிங் என்ன வந்தாலும் சரி, ஒரு பேங்க்கில் எப்படி போட்டு இது ரெக்கார்ட் அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட் வரும் அப்படின்றத விட இந்த பிளாட் வந்து ரொம்ப அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஒய் பிகாஸ் அப்படின்னா நியர்பை பக்கத்தில் தான் இவங்க டெவலப் பண்ண போகிற நியூ பஸ் ஸ்டாண்ட் எனக்கு கும்பகோணம் வரப்போகுது. பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதோடைய காசு இன்னும் அதிகமாகும். அதை அறிவித்து கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, எப்படி சென்னையில் கிளாம்பாக்கம் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து அறிவித்து அந்த பஸ் ஸ்டாண்டு ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள எல்லா லேண்டும் வேல்யூ அதிகமானுச்சோ 10 lakhs இன்றைக்கி 1 crore ஆயிடுச்சு கிளாம்பாக்கத்தில். அது மாதிரி இதுவும் ஆகுன்ற என் நம்பிக்கை. ஸோ அதனால் யோசிக்கவே வேணாம், தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா பெனிஃபிட்டை நீங்களே பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னாக்கா தேங்க்யூ.